ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும். என்னுடைய பிசினஸ் நல்லா தான் இதுக்கு போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப கொஞ்ச நாளா சில்லியா நொறுக்கிட்டீங்க போங்க. உண்மையாவே வேற லெவல செஞ்சு விட்டீங்க. சான்ஸே இல்ல. வாட்ஸ்அப் ஹேங் ஆகி, போன் கால் பிஸி ஆகி, வாட்ஸ்அப் டயர்ட் ஆகி எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க போங்க. உண்மையா இந்த மாதிரி பண்ணீங்க நான் நினைச்சே பார்க்கல. அப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்க. உண்மையாவே நீங்க வேற லெவல் போங்க. வாட்ஸ்அப்ல ரிப்ளை கொடுக்க முடியாம, போன் கால் அட்டென்ட் பண்ண முடியாம, சூப்பருங்க. என்னால உண்மையா முடியல. அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவம் செஞ்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம குட் பேபில ஆர்டர் கொடுத்தா கரெக்டா 2 டேஸ்ல டெலிவரி ஆயிடும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை நான் எல்லாருடைய மனசுலயும், அதுதான் உண்மையும் கூட, ஒரு பெரிய நம்பிக்கை வளர்த்து வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையை உடச்சு எரிஞ்சிட்டீங்க. இப்போ என்னன்னா, குட் பேபில நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே 1 வாரம் டெலிவரி டைம். என்னை பார்த்தாலே தெரியும். உண்மையா நான் தூங்கி 4 நாள் ஆச்சுங்க. ஒழுங்கான தூக்கம் இல்ல, போன் கால் வந்துட்டே இருக்கு, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டே இருக்கு, எல்லாமே திக்குமுக்க ஆட வச்சிட்டீங்க. உண்மையாவே இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் நீங்க கொடுத்த ஃபீட்பேக் தாங்க. இந்த வீடியோலயும் இந்த சிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னு இந்த ஃபீட்பேக் ஆடியோ கேட்டுட்டு வாங்க. ஹலோ மேம். சொல்லுங்க மேம். கேக்குது மேம். உங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இப்போ ஒரு 17 நாள் ஆகுது சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்ப நான் மெடிக்கல் போனேன், பாப்பாவுக்கு முடியலன்னு காமிச்சு அங்க போய் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா 85 கிலோ இருந்தேன். முதல்ல 88 கிலோ இருந்தேன் முதல்ல. ஓகே ஓகே மேம். இப்போ ஒரு 3 கிலோ கம்மியா இருக்கு மேம். 17 நாள்லயே சந்தோஷமா தான் இருக்கு. ஓ தேங்க் யூ மேம், தேங்க் யூ. அதே மாதிரி எனக்கு அந்த திருப்பி எனக்கு போட்டு விடுறீங்களா மேம்? ஓகே மேம். நம்பருக்கு பண்ணவா? அந்த நம்பர் ட்ரை பண்ணுங்க. பேமெண்ட் போனா பாருங்களேன், நான் வேற நம்பர் அனுப்புறேன் மேம். லிமிட் முடிஞ்சிருச்சு அதான். அப்படியா? ஆமா மேம். நீங்க அனுப்புங்க. எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க அனுப்புறதுக்கு சாப்பிடுறதுக்கு சரியா வருமே அப்படின்னு பார்த்தேன். சரிங்க. 3 நாள்ல வந்துடும். இப்ப 15 நாள் கழிச்சு வர மாதிரி பாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல, இப்ப ஆஃபர்ல போட்டதால கொஞ்சம் அதிக ஆர்டர்ஸ் வந்துருச்சு மேம். அதனால உங்களுக்கு 15 நாள் டைம். இப்ப நீங்க இன்னைக்கு புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டேஸ்ல வந்துடும். ஃப்ரைடேக்குள்ள வந்துடும் மேம். சரிங்க. இது திருப்பி நீங்க ஆஃபர் போட மாட்டீங்களா? நாங்க மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஆஃபரை பார்க்கவே இல்ல. நைட்டு மறுநாள் பார்த்தேன் இந்த வீடியோவை. ஓகே, இப்ப பொங்கலுக்கு போடுவேன் மேம். அடுத்தது பொங்கலுக்கு போடுவீங்களா? ஆமா மேம். சரி, நான் அப்ப பொங்கலுக்கு ஆஃபர்ல நான் உங்களுக்கு புக்கிங் பண்றேன். சரிங்க மேம். ஓகே. சரிங்க மேம். பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மேம். சரிங்க மேம். அதான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சாப்பிடறதுக்கு முன்ன செக் பண்ணியிருந்தா கூட கரெக்டா எவ்வளவு குறைஞ்சிருக்கு. நான் பாதியில தான் போய் அதை செக் பண்ணேன். 88 கிலோ இருந்தேன். அதுக்கு முன்னையே ஒரு வாரத்துல சாப்பிட்டுட்டேன். நான் வெயிட் செக் பண்ண இங்க நம்மகிட்ட இல்ல மிஸ். பக்கத்துல மெடிக்கல்ல பால்வாடி அங்க போனாலே செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பால்வாடி போனேன். பாப்பா தூக்கிட்டு வெயிட் பார்க்க. அப்ப அங்க செக் பண்ணிட்டு வந்தேன். 88 கிலோ. இல்லட்டா முன்னாடி இருந்திருந்தா கூட எவ்வளவு வெயிட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஒரு வாரத்திலேயே 3 கிலோ குறைஞ்சிருக்கு. அப்ப தேங்க்யூ மேம், சந்தோஷமா இருக்கு. சரிங்க மேம். இப்ப நான் டீடைல் அனுப்புறேன் மேம் உங்களுக்கு. சரிங்க மேம். பாத்துட்டு சொல்லுங்க. ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. மறுபடியும் நான் 1 மந்த் ஃபுல்லா குடிச்சிட்டு எவ்வளவு குறையறேன்னு பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சரிங்க மேம், பாத்துக்கோங்க. சரிங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நான் 92 இருந்தேங்க மேடம். இப்போ நான் இந்த பவுடர் காலி ஆகிற வரைக்கும் நான் வெயிட் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கேன். ஆனால் அது எனக்கே தெரியுது, உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. நல்லா என்னால் ரொம்ப உட்காந்த உடனே எழுந்துக்க முடியாது. ஆனால் இப்போது உட்காரது எனக்கு தெரில, எழுந்துக்கிறதும் தெரில. எனக்கு அவ்வளோ உடம்பு ஸ்பீடாக, எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் பவுடர் காலியாகிற ஸ்டேஜ் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணும்போது நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க மேடம். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்ல பவுடர் நல்ல ரிசல்ட் காட்டுது. ரொம்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். நான் வாக்கிங்லாம் போவேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே மழை வருது. காலையில் வந்தால் மழை வரும். இப்போ பனி டைம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப குளிரும். சரி, வெயில் டைம்னா காலையில் ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்னால் வாக்கிங் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஈவினிங் தான் கொஞ்சம் நேரம் மாடியில் போய் நடப்பேன். பரவாயில்ல, உங்கள் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நல்ல உடம்பு ரொம்ப நல்ல ரிசல்ட் காட்டுது. ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம். என்கிட்ட இப்போ கொஞ்சம் பவுடர் இருக்குது. நான் சின்ன பாட்டில் தான் வாங்கினேன். நான் அதே அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். காலியானோடனே கண்டிப்பாக நான் ஆர்டர் பண்ணுறேங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம்.
ஆனால் எனக்கு 1 month ஆகலை, ஒரு எப்படியும் ஒரு 25 days தான் ஆகுது. ஆனால் 3 kg வெயிட் லாஸ் ஆகிருக்குங்க மேம். ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆணையை கேட்டிருப்பீங்க, உண்மையாவே வந்து செம்மல்ல. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. 2 மாசத்துல நீங்க நம்ம பண்ண போற பேட்சோட அளவு கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. எனக்கு குமிஞ்சிருக்கு அந்த முட்டை பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதுதான், இதுதாங்க சிறப்பான ஒரு சம்பவம். உண்மையா சூப்பர்ல. இதே மாதிரி நிறைய ஃபீட்பேக் ஆடியோ வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல நம்ம கிட்ட ஒரு எக்கச்சக்கமான ஃபீட்பேக் வருது. அதுல வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு, கால்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுல ஃபீட்பேக் ஆடியோவும் வருது, டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க. எனக்கு மெசேஜ் ஃபுல்லா ஆயிடுச்சு. நான் அதை ஓபன் பண்ணா எதை ஓபன் பண்றேன், எதை ஓபன் பண்ண மாட்டேங்கிறேனே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றது, தயவு செஞ்சு போன் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்டா நான் கேட்டுட்டே இருக்கேன். ஒரு வீடியோலயும் தயவு செஞ்சு இதுலயே நான் கேட்டுக்கிறேன். நான் ஒரு போன் காலை அட்டென்ட் பண்ணும் போதே எனக்கு ஒரு புதுவித அனுபவம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய அனுபவத்தை தான் என்கிட்ட சொல்லுவாங்க. எப்படி வெயிட் ஏறிச்சு, நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஸ்டார்டிங்ல இருந்து உங்க சேனலை பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபேமிலில ஒரு ஆளா இருக்கிற மாதிரி தான் எல்லா போன் காலுமே பேசுவாங்க, எல்லா சிஸ்டர்ஸுமே. சோ அதை கேட்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்ன சொல்றதுனே தெரியாது அடுத்த வார்த்தை, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜஸ்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு ஹோம்லியான ஹவுஸ் ஒய்ஃப் தான். சோ என்ன நம்பி இவ்வளவு ஆர்டர்ஸ், இவ்வளவு பேரு, இவ்வளவு நம்பிக்கை. உண்மையை என்ன வந்து ஒரு பாச மழையில நடைய வச்சிட்டாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். போன் கால் அட்டென்ட் பண்ணாலே அவ்வளவு ஒரு அழகா எல்லாருமே பேசுறீங்க. எனக்கு வந்து போன் கால் ஒரு போன் காலும் அட்டென்ட் பண்ணி பேசுன்னு ரொம்ப எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா என்னால முடியல. என்னன்னா போன் கால் வருது, வாட்ஸ்அப் கால் வருது, வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. என்னால எதை அட்டென்ட் பண்றதுன்னு தெரியல. நான் அதுக்குன்னு தனியா ஆள் போட்டா கரெக்டா இருக்கணும். ஆள் போடல அதுக்குன்னு போன் பேசுறதுக்கு. ஏன்னா அந்த இடத்துல நான் பேசுறது எனக்கு கரெக்டா இருக்கும். நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஸ்டார்டிங்ல 30 கிலோல ரெடி பண்ணோம். இன்னைக்கு எத்தனை கிலோ ரெடி பண்ண போறோம் தெரியுமா? அதுவும் இல்லாம 7th பேட்ச் வந்து ரெடி பண்ண போறோம். 2 மாசத்துல 7வது பேட்ச் வந்து ரெடி பண்ண போறேங்க. இங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய பிரம்மாண்டமே குவிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு எத்தனை கிலோ ரெடி பண்ண போறேன் தெரியுமா? 750 கிலோ. ஆமாங்க, 750 750 கிலோ நீங்க ரெடி பண்ண போறோம். 7வது பேட்ச், அதனால 750 கிலோ. ஆமால, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. 30 கிலோல இருந்து இன்னைக்கு 750 கிலோல சந்திக்கிறது. இனிமே கிலோ கணக்குலாம் கிடையாதுங்க, இனிமே டன் கணக்கு தான் இறக்க போறோம். இனிமேல சொல்லு. இப்ப அவங்க நிறைய டவுட்ஸ் வருது. எனக்கு தைராய்டு இருக்கு, சுகர் இருக்கு, பிசிஓடி இருக்கு, பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு வந்து இதயத்துல ப்ராப்ளம் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து நிறைய எக்கச்சக்கமான இஷ்யூஸ் அவங்க சொல்லும் போது அது வந்து என்னால மட்டும்தான் பேசி கிளியர் பண்ண முடியும். என்னுடைய வாய்ஸ் கேட்டு அவங்க கொஞ்சம் ஹாப்பியா ஆகுறாங்க. அதாவது அந்த வீடியோல பேசின பொண்ணுதானே பேசுது அப்படின்ட்டு அந்த முழுமையா நம்பிக்கை வந்துருது. எனக்கும் வந்து மத்தவங்கள்ட்ட போன் கால் கொடுத்து பேசுன்னு சொல்ல முடியல. என் வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டே சரி, நான் தான் முடிஞ்ச அளவுக்கு போன் கால் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஆனாலும் தவிர்க்க முடியல. நானும் ஒரு வீடியோலயும் சொல்றேன், தயவு செஞ்சு வந்து நீங்க போன் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் நைட்டு 2-3 மணியா இருந்தா நான் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க 1 வீக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் 4:30 மணி வரைக்கும் ரிப்ளை கொடுத்திருக்கேன். நீங்க ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருந்திருக்கும். என்ன இவங்க 3 மணிக்கெல்லாம் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க, 2 மணிக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குறாங்க, தூங்குறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு போன் பண்ணி ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து என்னுடைய உங்களுடைய இதுக்கு வந்து நான் மரியாதை கொடுக்குறேன். எனக்கு வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்கணும்னு ஆசை. எனக்கு வந்து டைம் இல்ல, என்னால முடியலங்க. அதுதான் உண்மையான காரணம். சோ அது வந்து வீடியோஸ்ல எல்லாம் போய் நீங்க சொல்றீங்க, இவங்களுக்கு வந்து கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க, வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க, ரிப்ளை கொடுக்க மாட்டேன்றாங்க, உங்க நம்பி எப்படிங்க ஆர்டர் புக் பண்றதுன்னு சொல்லி கேக்குறீங்க. பேசிக்கா யோசிங்க, நானும் பாப்பா வச்சிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகப்படியான ஆள் போட்டு பண்ற அளவுக்கு சூழ்நிலை இல்ல. சோ நான் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நிறைய போன் கால்ஸ் வரும்போது எதை அட்டென்ட் பண்ணாலும் வெயிட்டிங்ல வந்து ஒரு 10-15 கால் வந்துகிட்டே இருக்கும். இவங்க வெயிட்டிங்ல போறாங்க, நம்ம போன் கால் அட்டென்ட் பண்ணலையேங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். நான் அதனால போன் கால் மோஸ்ட்லி அட்டென்ட் பண்றது கிடையாது. சோ தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு பிளீஸ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, ரிப்ளை கொடுக்குறேன். போன் கால் மட்டும் தயவு செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணுங்க. நான் உங்க சிஸ்டரா வந்து கேட்டுக்கிறேன், ரிக்வெஸ்டா வைக்கிறேன். சோ என்ன நம்பி இவ்வளவு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க, கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. அதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த சந்தோஷத்தை வந்து எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நான் ஒளரி பேசிதான் வெளிப்படுத்துவேன் ஹாப்பியா. நான் சொன்னேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஃபேமிலிக்கே வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன்.
இன்னொன்னு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து என்னென்ன ஆட் பண்றோங்கிறத பார்த்து நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு. என்னன்னா நிறைய பேர் வந்து நான் லட்சக்கணக்குல செலவு பண்ணிட்டேன், அவ்வளவு செலவு பண்ணி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ண, திரும்ப வெயிட் ஏறிடுச்சு, இல்ல என்னால வந்து எதுவுமே பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லி என்கிட்ட பேசுறீங்க. இன்னும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல போயிட்டு அது யாருன்னு தெரியல, மேபி ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், சாப்பிட்டு இப்படி ஆயிட்டு போய் இந்த ப்ராடக்ட வாங்குறீங்க, ஒழுங்கா வீட்டுல வேலை செய்யுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றீங்க. அதாவது உண்மையான ரீசன் வந்து என்ன தெரியுமா, எனக்கு வர போன் கால்ஸ்ல மோஸ்ட்லி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. எனக்கு வந்து செகண்ட் பேபி டெலிவரி ஆனிச்சு, அதுல இருந்து எனக்கு வந்து வெயிட் ஏறிடுச்சுங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வெயிட் வந்து ஏறி இருக்கு. அதுதான் அவங்க, அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ள வரதுக்கு முன்னாடி நார்மலா தான் இருந்திருக்காங்க, பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் ஏறி இருக்கு. இத வந்து அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ நம்ம பேபிக்காக நமக்காக தான் அவங்க இந்த மாதிரி வந்து வெயிட் ஏறி இருக்காங்க. இது நம்ம தப்பா பேசக்கூடாது. யார வேணா இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க ஃபேமிலி யார வேணா இருக்கட்டும். ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட அழுதுட்டே பேசுவாங்க, நான் இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னுடைய பார்ட்னருக்கு வந்து இப்படி ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப மனசு வலிக்குது. சோ அந்த மாதிரி யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலிக்காக, உங்களுடைய குடும்பத்தோடைய வளர்ச்சிக்காகவும் அண்ட் முக்கியமா உங்களுடைய வாரிசுக்காகவும் தான் அவங்க வந்து அந்த மாதிரி அவங்களோட உடம்பு வந்து தியாகம் பண்ணி அப்படிதான் ஆயிருக்காங்க. அதை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான், யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு வெயிட் ஏறுதுன்னா உங்களுக்கு மேபி நிறைய பிரச்சனை இருக்கலாம் உடம்புல. நம்ம பார்த்த உடனே சொல்லலாம், ஐயோ இவங்க குண்டா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இப்படி டைட்டா ட்ரெஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஈஸியா வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, என்ன உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து அவங்களை பேசி பார்த்ததான் தெரியும். நிறைய பேர் நான் 4 ஆபரேஷன் பண்ணிருக்கேன், 5 ஆபரேஷன் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு ஏறிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அதுதான் இதை சொல்லணும்னு வந்து நினைச்சேன். நிறைய வீடியோஸ்ல சொல்லணும்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். யாரையும் தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. சோ நிறைய பேர் இருக்கிற டவுட் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒரு சில மட்டும் சொல்றேன். இவங்களோட வெயிட் லாஸ் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ண வெயிட் லாஸ் ஆகுமா, ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இல்லையா, வாக் பண்ண வேண்டியது இல்லையா, அண்ட் எதுவுமே ஜிம்முக்கு போக வேண்டியது இல்லை, எதுவுமே பண்ண வேண்டியது, இந்த பவுடர் மட்டும் எடுத்துக்கிட்டா வந்து போதுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட வந்து வெயிட் லாஸ் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா அது கூடவே நீங்க வாங்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆடியோ வந்து சென்ட் பண்ணுவேன். அந்த ஆடியோ ஃபுல்லா கேட்டீங்கன்னா தெரியும். சோ அந்த ஆடியோ கேட்டுட்டு அது ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ணும் போதுதான் நான் சொல்ற ரிசல்ட் கிடைக்கும். அதை விட அதிகமாவே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் வந்து 7 கிலோ குறைச்சிருக்கிறதா சொன்னாங்களா 1 மந்த்ல. அது எப்படிங்க சாத்தியம், ஒர்க் அவுட்டே பண்ண முடியாம எப்படிங்க பண்ண முடியல. அவங்க ஒர்க் அவுட் வந்து பண்ணல, வாக் பண்ணாங்க. அதாவது கம்பல்சரி ஒரு நாளைக்கு காலையில ஒரு 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் வந்து கம்பல்சரி வாக் பண்ணுவாங்களாம். நான் சொன்ன அந்த டயட் வந்து முக்கியமா அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம ஈஸியா வந்து கண்ணாப்பிரான்னு சாப்பிட்டுட்டு இந்த குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலன்னு வந்து நீங்க சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு சில ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஒரு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு ஃபுட் ஐட்டம்ஸ்ல நிறைய சாப்பிட்டுருப்போம், அதனாலதான் உடம்பு இப்படி இருக்கு. வீட்டுல வந்து நிறைய சாப்பாடு மீந்து போயிருக்கும். இந்த ஒரு டயலாக் வந்து நான் இதுல கேட்டிருக்கிறதுதான். நம்ம வயிறு வந்து டஸ்ட்பின் கிடையாதுங்க. ஹஸ்பண்ட் வச்சதை சாப்பிடுறது, குழந்தைங்க வச்சதை சாப்பிடுறது, ஐயோ வேஸ்ட் ஆயிடுமே சொல்லிட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் நம்ம உடம்பு வந்து இந்த மாதிரி இருக்கு. அதுதான், அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒண்ணு நம்ம அந்த சாப்பாடை கரெக்டா இது பண்ணணும், இல்ல ஃபர்ஸ்ட் ஆனா பரவாயில்லைங்க. அதுக்காக வந்து வேஸ்ட் ஆகுது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவங்களாம் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, அது நான் தான் சாப்பிடுவாங்க இப்படி ஆயிட்டேன் அப்படின்ட்டு. நான் தான் கேட்பேன், நீங்க என்ன நம்ம வயிறு டஸ்ட்பின் தாங்க, அது இஷ்டத்துக்கு சாப்பிடறதுக்கு அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. அதனால அது கொஞ்சம் லிமிட்டா இருந்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எக்கச்சக்கமா நிறைய சாப்பிடுறத ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. நாம வந்து நமக்கு நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை வரணும். அதுதான். அதே மாதிரி வந்து நான் எல்லா வீடியோஸுமே சொல்றேன், குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும், எல்லாமே நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஆனா திரும்ப வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க மாட்டேன்றீங்க. அதான் மெயின் காரணமே. நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா ஃபுல்லா பார்த்தாதான் அது உங்களுக்கு அது புரியும். அதுல இருந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம், அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு. சோ நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு அது தெரியும். எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து இது நீங்க என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க, இது எப்படி எடுத்துக்கிறது, நான் அந்த வீடியோஸ்ல பேசின எல்லாமே திரும்ப வந்து கொஸ்டினா வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வரும். நான் திரும்ப நான் சொல்றேன், நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சதும் தைராய்டு டேப்லெட் போடுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. தைராய்டாலே வெயிட் ஏறுறது இவ்வளவு பேரான்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஷாக் கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கீங்க. மோஸ்ட்லி நமக்கு வர கால்ஸ் எல்லாமே தைராய்டு பேஷண்ட் தான், தைராய்டு சுகர் தான். சோ இதெல்லாம் நினைக்கும் போது எப்படிதான் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல. அது போடுங்க. தைராய்டு டேப்லெட் வந்து எம்டி ஸ்டொமக்ல வந்து ஒரு 5 மணிக்கு போடுறீங்கன்னா ஒரு 6-6:30 மணிக்குள்ள நீங்க பிரேக்ஃபாஸ்ட முடிச்சிருங்க. முடிச்சிட்டு அடுத்த 1 மணி நேரம் கேப் விட்டு நீங்க குட் பேபி ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடரை 200 ml சுடு தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு
உங்களுக்கு வந்து சுகர் எதுவுமே இல்லைன்னா நீங்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிட்டு, இல்ல எனக்கு ஸ்வீட்னஸ் இது வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னா நெய் மட்டும் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் நெய் சாப்பிடுறமே வெயிட் ஏற, அதாவது கொழுப்பு தானே சொல்றீங்க. நெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கும் போது உங்களுடைய உடம்பே வந்து நல்லா கிளீன் பண்ணும். சோ அதுக்காக நான் சொல்றது, தயவு செஞ்சு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ண போறது இல்ல, ஒரே ஒரு பிஞ்ச் அளவு தான் ஆட் பண்ண போறோம். சோ ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. இதுதான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாக் போலாம். ஃப்ரீயா இருந்தா சொல்றேன். அதாவது இப்ப கொஞ்சம் பிஸியா பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்புறது, இந்த மாதிரி ஒர்க்ல இருக்கீங்கன்னா டைம் இல்லைன்னா ஈவினிங்ல போங்க. காலையில நீங்க இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு வாக் பண்ணும்போது செம ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் வந்து மாடி படிக்கட்டுலாம் ஏறி இறங்குவாங்க, ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க, அண்ட் வாக்கிங் போவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம எது பண்ணாலும் நீங்க இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு பண்ணும்போது அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு 1 வீக்லயே. அதுதான். இது வந்து தைராய்டு மட்டும் இருக்கிறவங்க கிடையாது. நார்மலா வந்து நம்ம வெயிட் லாஸ் பொடியை இப்படிதான் யூஸ் பண்ணணும். சோ இவங்க தைராய்டு இருக்கிறவங்க இப்படி எடுத்துக்கணும்னா, நார்மலா இருக்கிறவங்க காலையில எழுந்திரிச்சத பிரஷ் பண்ணிட்டு 200 ml சுடு தண்ணியில நீங்க டைரக்டா 1 டேபிள் ஸ்பூன் வந்து குட் பை வெயிட் லாஸ் பவுடர் ஆட் பண்ணிட்டு, அந்த 1/2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி, அந்த ஹனி வேண்டாம்னா கவு கீ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரெண்டுமே வேண்டாம், நெய்யும் வேணாம் தேனும் வேணாம் அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த பவுடர் மட்டுமே நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தப்பே கிடையாது. எடுத்துக்கிட்டு கம்பல்சரி வாக் பண்ணுங்க. ஒரு 1 மணி நேரம் வாக் பண்ணுங்க. இல்ல எனக்கு டைம் இல்ல, 1/2 hour தான் பண்றேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சீக்கிரமே எழுந்துச்சு ஏர்லி மார்னிங் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ருட்டீன் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து டின்னர் வந்து ஒரு 7:30 கம்பல்சரி முடிச்சிருங்க. சில பேர் நைட் ஒர்க் போறதுனால 10 மணிக்கு தாங்க சாப்பிட முடியும், 11 மணிக்கு தாங்க சாப்பிட முடியும் அப்படிங்கிறீங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ட்ரிங்க் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. அதுதான் நான் சொல்றேன். இதுல வந்து டயட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஸ்கிப் பண்ண வேண்டியது ஆயிலி ஃபுட் தாங்க. ஆயிலி ஃபுட் ஸ்கிப் பண்ணியே ஆகணும். அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா கலந்த ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்க உடம்புக்கே ரொம்ப நல்லதுதான். அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. மதியம் வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்ட்டு 3 வேளை சப்பாத்தி சாப்பிடுறது, தோசை சாப்பிடுறது, இட்லி சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. அது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடும், அப்புறம் இன்னும் சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். சோ அந்த மாதிரி இருக்காதீங்க. காலையில வந்து சப்பாத்தி, இந்த இட்லி, பூரி அந்த மாதிரி மேக் பண்ணி சாப்பிடுறீங்கன்னா அது வந்து சிறுதானியத்துல பண்ணுங்க. அதான் முக்கியம். நார்மலா இட்லி தோசையை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் சிறுதானியமா ஆட் பண்ணிக்கோங்க. மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, கேழ்வரகு, கம்பு, திணை, கொள்ளு இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி, ஓட்ஸ், பார்லி அரிசி, கருப்பு உளுந்து, சோ இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணி எடுத்துக்கும் போது ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இதே இதுல நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிட்டே கூட வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. அது 20 தானியம் கலந்துருக்கும். முக்கியமா வந்து கருப்பு கவுனி ஆட் பண்ணிருக்கோம். அதுதான் மெயின். அது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது நீங்க 2 வேளை எடுத்துட்டு மதியம் லஞ்ச் மட்டும் 1 கப் ரைஸ் கூட வந்து கொஞ்சம் கீரை, காய்கறி அண்ட் ஃப்ரூட்ஸ், எக்கு கூட 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி. சாரி, இது எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு இதுக்கு இடையில வந்து நீங்க முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கலாம். அண்ட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பனானாலாம் வந்து ஈவினிங்ல எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் இப்ப ஃபுட் கண்ட்ரோல் இருக்கேன், என்னால வந்து ஒரு சில ஸ்கிப் பண்ணவே முடியல, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இருக்க போல இருக்கு, ஏன்னா என்னங்க பண்றதுன்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க வந்து கொண்டைக்கடலை அண்ட் அந்த பச்சை பயிறு இதை வந்து நீங்க முத நாளே ஊற வச்சு அதை முளைக்கட்டி அதை வந்து நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான். அது வந்து எண்ணெய் ஊத்தி வெங்காயம் அதுன்னு போட்டு எடுக்காம டைரக்டா வந்து அவியில வேக வச்சுட்டு அதை நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அது ஹெல்ப் பண்ணும், நல்ல வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். முக்கியமானது ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 லிட்டர் கிட்ட தண்ணி கம்பல்சரி குடிச்சே ஆகணும். அதுதான் நம்ம உடம்பு வந்து நல்லா கிளீனா வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து தண்ணி ஒரு 3ல இருந்து 4 லிட்டர் கம்பல்சரி குடிச்சே ஆகணும். இது மெயின் முக்கியமானதுங்க. இதுதான் நான் சொல்றதுல டயட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான். தண்ணி நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி கீரை கம்பல்சரி எடுத்துக்கோங்க. முக்கியமானது அதுவும் கூட. நிறைய பேர் வந்து இது நம்ம கொள்ளுல ஆட் பண்ணிருக்கோம், சோ உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தண்ணி எப்படி குடிக்கிறது அவசியமோ அதே மாதிரி கீரை கம்பல்சரி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து சுத்தமா செட் ஆகல, இல்ல வேற இஷ்யூஸ் இருக்கு, கீரை சாப்பிட எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா அவங்க சூப் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி குடிங்க. அண்ட் கீரை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கொள்ளு, கரிஞ்சீரகம் இந்த மாதிரி சேர்த்துருக்கிறதால அந்த ஹீட் ஆகுறத கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ண, அந்த பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம கீரை எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. அதே மாதிரி விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சுல ரேட்டு இப்ப அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, ஆம்லா நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்ட். அது நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சோ ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுதான் முக்கியமான விஷயம். இதுதாங்க டயட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி எடுத்துக்கணும், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும்.
ஒரு சிலர் ஸ்கிப் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். இதுதான் இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். கம்பல்சரி ஒரு மாசத்துல நான் அடிச்சு சொல்றேன் 3 ல இருந்து 4 கிலோ கிட்ட 100% ரெடியூஸ் பண்ணலாம். திரும்ப திரும்ப கேட்கறது வெயிட் லாஸ் படி வந்து வெயிட் லாஸ் பண்ணுமா, வெயிட் லாஸ் பண்ணுமா, வெயிட் லாஸ் பண்ணுமான்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் நிரூபிக்கிறதுக்கு தான் ஆடியோவும் ஷேர் பண்றேன், ஃபீட்பேக்கும் நான் ஷேர் பண்றேன். ஆனா ஒரு சில பேர் வந்து 100% ஆகுமா, வெயிட் லாஸ் ஆகுமா, நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் வெயிட் லாஸ் ஆகல, இல்ல நான் இதே பவுடரை வந்து நான் வீட்லயே மேக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிருக்க மாட்டீங்க. இது நம்ம வந்து முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் ஆட் பண்ணிருக்கோம். முக்கியமா கரெக்டான மெஷர்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட உடம்பு வந்து ஹீட்டும் ஆகக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சி ஆகக்கூடாது. அந்த கரெக்டான அளவுல இருக்கிறதுக்கு அந்த மெஷர்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுதான் நம்ம பிசினஸ்க்கு ஒரு சக்சஸ். கரெக்டான மெஷர்மெண்ட்ல 20 பொருட்களை ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பவுடர்ல வந்து நம்ம கரிஞ்சீரகம், கொள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். ஒரு சில பேர் வந்து அது ரெண்டுக்கும் செட் ஆகாதுங்க. இது தவிர இல்ல நான் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், கன்சிலா இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கு, நான் என்ன யூஸ் பண்றேன்னு சொல்லி கேக்குறீங்க, அந்த பவுடர் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களுக்காகவே நியூமா வெயிட் லாஸ் பவுடர் ஆட் பண்ணிருக்கோம். உங்களுக்காகவே நியூமா வெயிட் லாஸ் பொடி வந்து ரெடி பண்ணிருக்கோம். அதுல வந்து ஹீட்டான பொருள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு உடம்புக்கு வந்து குளிர்ச்சியானதும் உங்க பேபிக்கு வந்து நல்லா ஃபீட் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களை வந்து நல்லா ஒரு எனர்ஜியோட வச்சிருக்கோம். சோ அது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். நிறைய சிஸ்டர் கேக்குறீங்க இந்த பவுடர் தான் வெயிட் லாஸ் ஆகுமா, நியூமாம் வந்து வெயிட் லாஸ் ஆகாதான்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாம். இது என்ன ரிசல்ட் இருக்கோ சேம் அதே ரிசல்ட் தான் நியூமாம் வெயிட் லாஸ் பவுடர்லயே இருக்குங்க. சோ நம்பி நீங்க அதுவும் வாங்கலாம். அதே மாதிரி 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு டெலிவரி ஆகி 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்துக்க வேணாம். எனக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது, 3 மாசம் தான் ஆகுது குழந்தை பிறந்து, நான் எடுத்துக்கலாம்னு சொல்லி கேக்குறீங்க. அப்போ வந்து உங்களால எந்த டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது, ஃபுட் கண்ட்ரோல் இருக்க முடியாது, பேபிக்கு வந்து ஃபீடிங் கம்மியாயிடும். அதனால நீங்க வந்து ரிலாக்ஸா இருங்க. டெலிவரி ஆகி ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகுதுன்னா நீங்க வருத்தவே படாதீங்க. நம்ம பேபியோட ஹெல்த் முக்கியம். சோ நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா அந்த வெயிட் லாஸ் பொடி எடுத்துக்கும் போது கொஞ்சம் டயர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். டயட்டை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அப்ப வந்து என்னன்னா பேபிக்கு ஃபீட் பண்றது சிரமம் வரும். சோ அதனால வந்து ஒரு 6 மந்த் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை வந்து நீங்க 10 இயர்ஸ்க்கு மேல இருந்து யூஸ் பண்ணலாங்க. நிறைய பேர் வந்து என் குழந்தைக்கு 9 வயசு ஆகுது, 8 வயசு ஆகுது, நான் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேணாம். 10 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 10 வயசுல இருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்ப நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலில ஒரு லேடிஸ் மட்டும் வாங்குறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கறதால இப்ப ஹோல் ஃபேமிலியே வந்து யூஸ் பண்றாங்க. முன்னாடி 4 கிலோ மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செம்மையா போகுதுங்க. 4 கிலோ வாங்கி அவங்களுக்கு அந்த டேஸ்ட் புடிச்சு போய் 2 கிலோ ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் அதாவது நான் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு தான் வாங்கினேன், ஆனா என்னோட ஃபேமிலிக்கு அந்த டேஸ்ட் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்டும் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து காம்போ ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம். வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு சேர்த்து காம்போ ஆஃபரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து அதுவும் வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்ப இது வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஒரு 3 கிலோ கிட்ட ரெடியூஸ் பண்ணுதுன்னா ரெண்டு சேர்த்து நீங்க எடுக்கும் போது ஒரு மாசத்துல கம்பல்சரி ஒரு 5 கிலோ கிட்ட நல்லாவே ரெடியூஸ் ஆகும். தவிர நம்ம கிட்ட 50 ப்ராடக்ட் மேல இருக்குதுங்க. சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இத பத்தி எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன எடுக்கணும், என்ன எடுக்க கூடாது, நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அமேசான்லயே நம்ம ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். சோ செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து 500 கிலோ வெயிட் லாஸ் பொடி வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோல 1000 கிலோட சந்திக்கலாம். பாய்.